இன்றைக்கு காட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குட்டி சைஸ் விவசாய வேலையும் பிளஸ் ஒரு போக்குவரத்து வேலையும் முக்கியமான வேலை நம்மளோட பிரசன்டேஷன் வேலையும் இது. இன்னைக்கு காலங்காத்தால் எழும்பி முதல் வேலையா பல்ல பாசனம் பண்ணிட்டு தண்ணியை பிரஷ் பண்ணிட்டு நாளின் முதல் வேலையாக சிறிய சைஸ்ல ஒரு விவசாய வேலை. உற்று பார்த்தால் சற்று தெரியும் மக்களே, இதுதான் ரமுட்டான் மரம். இத்தனை வருஷத்துல இந்த முறை தான் மாங்குன்னு கஷ்டப்பட்டு மங்கிட்ட இருந்து காப்பாத்தி இத்தனை காய்கள் கனிந்துள்ளது. நல்ல நேரம் இந்த தடவை ஆகஸ்ட் லீவுக்கு மங்கியும் ஸ்கூல் லீவ் போட்டாங்க போல. ஆனா சும்மா சரி ஏரியாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ, பெண்கள் ரைஸ் குக்கர்ல அரிசியை வச்சுட்டு சோறாவை கனி பார்த்துட்டு போக்கல கரண்ட்டை கட் பண்ண எப்படி கத்துவாங்களோ அதே மாதிரி எல்லாரும் கத்திட்டு ஓட வேண்டியதான். அந்த மாதிரி அராஜகம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு உதவியா நம்ம மதரும் நம்மளுக்கு ஹெல்பிங் பண்ண வந்த அப்படி. இந்த மரத்தை பொறுத்தளவு முழுதாக கனிந்த கனியை விட அரைப்பழமாக கனிந்த கனிதான் சுவை அதிகம். கனிகளை எங்கட வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பகிர்ந்து விட்டோம். நானும் காலை வேலை உணவை புஜுக் பண்ணிட்டு நண்டுக்கும் காலை வேலை உணவு கொடுத்தாச்சு. மீண்டும் நம்ம கியூட் 2 fingers காட்டினபடியே என்னோட தொத்திக்கிட்டா கடைக்கு போறதுக்கு கியூட்டுக்கு தானியங்கில இருந்து சல்லி எடுக்க ஆசையாம் தான் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு தேவையான கறியை வாங்க வந்தா அங்க லைட்டா மழை பெய்யுது. ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான். இந்த புள்ள நம்மளோட தொத்துறதே இதுக்கு தான். இதான் சான்ஸ்னு நானும் ஒன்று வாங்கிட்டேன். மண்டேல நல்ல எண்ணெய் அப்பிட்டு குளிக்க போகணும்னு போஸ்ட் கொடுத்தேன். அங்க வச்சு நம்ம மம்மி நம்மளே குறுக்குறுன்னு பாக்குற அப்படி எனக்கு ஒரே ஷை ஆகிட்டு என்ன உணவு வேலையில ஒரு முட்டையில இருந்து 2 முட்டைக்கு அப்டேட் ஆயிட்டேன் மக்களே. ஆனா என்ன பாரத்துக்கு சரிந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லாட்டி 6 முட்டை ஒரு நாளைக்கு தின்னணும். இருந்தாலும் நாட்டு பொருளாதாரத்தையும் வீட்டு பொருளாதாரத்தையும் கருத்துல கொண்டு தற்போதைக்கு இப்போது தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கிறேன். அப்படியே 3 சக்கர நண்பர்ல ஒரு குட்டி பயணம் போக நேர்ந்தது. குறுக்கால இந்த கௌசிக்கு பூந்துட்டான். போகும் வழியில் அப்படியே நேத்து சக்கப்ளாஸ் ஆயின ஷோட்டை ரிட்டர்ன் பண்ண போனேன். தம்பி இப்போதைக்கு உங்களோட கலர் இல்ல, இருந்தாலும் நான் உங்களுக்காக அன்னைக்கு கலர்ல கொண்டாந்து கொட்டுறேன்னு சொன்னாரு. அண்ணன் டீலிங் பிடிச்சதால ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு இந்த கலர் வானே சோமில்லாதவன் போட்ட கலசா மாதிரி இது. உமாவே சிஸ்டரையும் ஸ்பாட்ல விட்டுட்டு நான் வெளியே உட்காண்டினேன். அந்த சமயத்தில் சரியான கிரிக்கெட் மேட்ச் ஒன்று. ஒரே சண்டை தான், எத்தனாவது போல் யாரு போட்டது எங்க போட்டதுன்னு. அதே நேரத்தில் ஒருவன் தூக்கி விட்டான் அடிய, தாப்பையை தாண்டி போல் அங்கால போயிட்டு நாசமா போச்சு. அதோட அடுத்த சண்டை, யாரா பெல் அடிக்கிறது, யாரா உள்ளுக்கு போறது, யாரா போய் போல் எடுக்கிறதுன்னு ஒரே குட் ஓல்ட் மெமரிஸ் கோல்டு வேலை மாதிரி தாக்கிட்டு போச்சு. அப்படியே வந்தது லேட்டு, கிட்டுன்னு ஓடி வந்து அப்படியே பிரசன்டேஷனுக்கு உட்காந்துட்டேன். அந்த அரை மணித்தியாலமும் குரூசியலான டைம் மக்களே. டக்கு பக்குன்னு ஹார்ட் அடிக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா முழு பிரசன்டேஷனும் சுத்தமான தூய்மையான ஆங்கில மொழியில. எல்லாரும் டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி கோளாறாவுற மாதிரி இருந்தாலும் சமாளிச்சிட்டேன். அப்படியே ஒரு மாதிரி நாளையும் பெரிய வேலையை நிம்மதியா முடிச்சிட்டேன். அப்படியே நம்ம பிரெக்னன்ட் லேடி புபுக்கு அவிச்சு வச்ச மீன் கொஞ்சம் இஞ்சி அதே அவருக்கு கொடுத்துட்டு நானும் அப்படியே மம்மம் தின்ட்டு உறங்க தயாராகி விட்டேன் மக்களே. இத்துடன் காட்சியை கத்தம் பண்ணுகிறேன். கிறுக்கு நெறிங்க. உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன்.